சரி, இன்று நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு நீங்களும் சாதிக்கலாம். நீங்களும் சாதிக்கலாம். அதனால நீங்களும் அப்படின்னு கேட்கிறீங்களா? மாணவர்கள் பெரும்பாலும் வருகை தந்திருக்கீங்க. அதனால நீங்களும் மாணவர்களாகிய நீங்களும் சாதிக்கலாம். எல்லா மாணவர்களும் சாதிக்கலாம். மகாத்மா காந்தி சொல்வார், என்னால் முடிந்த ஒன்றை ஒரு சிறு பையன் கூட செய்ய முடியும்னு சொல்லுவார். என்னால ஒண்ணு முடியும்னு சொன்னா அது ஒரு சிறு பையன் கூட சிறுவன் கூட செய்ய முடியும். அதனால ஒருத்தருக்கு முடியக்கூடியது இன்னொருத்தருக்கு முடியாது என்று சொல்ல முடியாது. ஒருத்தரால் சாதிக்க முடிகிறது என்றால் எல்லோராலும் சாதிக்க முடியும். ஆனா எல்லோரும் ஒரே மாதிரியே சாதிக்குங்கிற அவசியம் கிடையாது. அவரவர்களுடைய ஆர்வத்துக்கும் அவர்களுடைய விருப்பத்திற்கும் அவர்களுடைய திறமைக்கும் ஏற்ப சாதிக்கலாம். சாதிக்கிறது எவ்வளவோ இருக்கு. ஆக சாதிக்க முடியும் இல்லையா? எல்லோராலும் சாதிக்க முடியும் இல்லவா? பேசலாம், நீங்களும் பேசலாம், அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். எப்படிங்க சொல்லுங்க? முடியும் ஐயா. முடியும், நிச்சயமா முடியும். ஆக சாதிக்க முடியும். சரி, சாதனை என்றால் என்ன? கேள்விகள் நான் கேட்பேன், பதில் சொல்லணும். சொல்லு சாமி. மகிலேஷ் பிரபு. மகிலேஷ் பிரபு எந்த ஊரு? சிவகங்கை ஐயா. சிவகங்கை சீமை. சரி, நல்லது. மகிலேஷ் பிரபு சொல்லுங்க, என்ன சாதனைனா என்ன? ஒரு சாதனையாளர் சொல்லுங்க பார்க்கலாம். நீ உங்களுக்கு தெரிந்த சாதனையாளர் அல்லது உங்களுக்கு மிகவும் பிடித்த சாதனையாளர் யாரு? அப்துல் கலாம் ஐயா. அப்துல் கலாம் ஐயா நிறைய மாணவர்களுக்கு பிடித்த சாதனையாளர், தலைவர், ஒரு ஆதர்ஷ நாயகன் அப்படின்னு சொல்லலாம். அதான் அவர் தான் கதாநாயகன் நிறைய பேர் மாணவர்களுக்கு. ஆக அப்துல் கலாம் ஐயா வந்து மகிலேஷ் பிரபுக்கு ஒரு சாதனையாளர். சரி, அப்புறம் வேற யார் இருக்காங்க மாணவர்கள்? பேசலாம். அப்துல் கலாம் மட்டும்தானா? சொல்லுப்பா. 17, 64, 38. 17, 64, 38னா என்ன நம்பரா? போன் நம்பரா? என்ன நம்பர்னு தெரியல. சரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதாநாயகர்கள் இருக்காங்க. சில பேர் வந்து சச்சின் டெண்டுல்கர்ம்பாங்க, சில பேர் வந்து இப்ப சுப்மன் கில் வந்திருக்காரு, அவரை கூட சொல்லுவாங்க. சில பேர் வந்து நடிகர்களை சொல்லுவாங்க. ரஜினியை சொல்லுவாங்க, விஜயை சொல்லுவாங்க, அஜித்தை சொல்லுவாங்க. ஆக ஒவ்வொருத்தருக்கும் கதாநாயகர்கள் இருக்கிறார்கள். அவர்கள்லாம் சாதித்தவர்களாக தெரிகிறார்கள். ஆக சாதனை என்பது, சாதனைங்கிறங்க வந்து சாதனை செஞ்சவங்கள என்னப்பா என்ன ஏன் சாதனை செய்தவர்களாக சொல்லப்படுகிறார்கள்? அவர்களுக்கு என்ன கிடைக்குது? ஒரு சாதிப்பவருக்கு என்ன கிடைக்குது? புகழ் கிடைக்குது ஐயா. புகழ் கிடைக்கிறது. நல்ல பதில், நல்ல பதில். புகழ் கிடைக்கிறது. ஆக புகழுக்காகத்தான் சாதிக்கிறார்கள், அப்படியா? ஆமாங்க ஐயா. எல்லோருக்கும் புகழ் அப்ப தேவையா இருக்குது. புகழ் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காகத்தான் சாதிக்கிறார்கள், அந்த சாதனையை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்ல வரீங்க இல்லையா? இல்லைங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. சரி, பரவாயில்லை. இந்த அளவுக்கு முயற்சி பண்ணது பெரிய விஷயம். நீங்க புகழ்னு சொன்னீங்க, அது ஒன்றும் தவறான பதில் கிடையாது. ஆக சாதிப்பதினால் கிடைக்கக்கூடியது வந்து புகழ். அதாவது மற்றவர்கள் பாராட்டுவார்கள். மற்றவர்களுடைய பாராட்டுகளை நாம் ஒவ்வொருவரும் விரும்புகின்றோம். மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொருவரும் வாழுகின்றோம். ஒவ்வொருவருடைய விருப்பமும் மற்றவர்களால் பாராட்டப்பட வேண்டும் என்பதாகும். ஆக அதுதான் வந்து உயிருக்கான ஊதியம். வள்ளுவர் என்ன சொல்றார்? நினைவுக்கு வருகிறதா அந்த குறள்? வள்ளுவர் சொன்ன குறள், ஈதல் இசைபட வாழ்தல், அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு அப்படின்னு பாடியிருக்கார். அப்படின்னா நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு உயிர் இருக்கிறது இல்லையா? உயிர் இருக்கிறதுனால தானே நாமெல்லாம் பேசுகிறோம், பாடுகிறோம், ஆடுகிறோம், ஓடுகிறோம், வாழ்கிறோம், எல்லாம் சொல்லலாம். ஆக உயிர் என்பது ஒவ்வொருவரிடமும் இருக்கிறது. அந்த உயிருக்கான ஊதியம் என்ன? ஒருத்தர் ஒரு வேலை செஞ்சா அந்த வேலைக்கு வந்து கூலி கேட்பாங்க, சம்பளம் கேட்பாங்க, கொடுப்பாங்க இல்லையா? நம்ம உயிர் வந்து நம்முடைய உடம்புல இருந்துகிட்டு நமக்காக எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்குது. அந்த உயிருக்கு ஏதாவது ஊதியம் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் யாராவது ஏதாவது நினைத்திருக்கிறீர்களா? நம்மளுக்கு விருப்பமான செயலை சாதிக்கணும். அதுதான் ஊதியம்ங்கிறீங்களா உயிருக்கு? ஆமாங்க. அது வள்ளுவர் எப்படி சொல்றாரு?
ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு அப்படிங்கிறார். அதாவது இசைபட வாழ வேண்டும். இசைபடன்னு சொன்னா இசைன்னா என்ன? புகழ். நீங்க சொன்னீங்க இல்லையா, மகிலேஷ் பிரபு சொன்னார் புகழ்னு சொல்லி. அந்த புகழ் கிடைக்கும்படி வாழ வேண்டும். அதுதான் உயிருக்கான ஊதியம். ஒரு உயிருக்கு கொடுக்கப்பட வேண்டிய சம்பளம் என்பது, ஊதியம் என்பது, கூலி என்பது எல்லாமே வந்து ஒருவர் புகழோடு வாழ வேண்டும் என்பதுதான். ஆக புகழ் ஒருவருடைய தேவை. ஏன் தேவை? அது நம்மளுடைய உயிர் அதுக்காகத்தான் வந்திருக்கு. அந்த உயிர் வந்து புகழை நாடிக்கொண்டே இருக்கிறது. மற்றவர்களுடைய பாராட்டுதலை தேடிக்கொண்டே இருக்கிறது. ஆக அப்படி வந்து அந்த உயிர் வந்து பாராட்டுதலை தேடுவதற்காக சிறந்த செயல்கள் எல்லாம் செய்ய வேண்டும், சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறது. சரி, அந்த புகழ்னால என்ன கிடைக்குது? சரி, உயிர் புகழ விரும்புது, உயிருக்கு அதுதான் ஊதியம்லாம் சொன்னோம். அதனால என்ன நமக்கு கிடைக்குது? புகழ் என்ன தந்துவிடும்? புகழ் என்ன தந்துவிடும்? பெருமை. பெருமை, அப்புறம் அருமை, அப்புறம் புகழ்னால நமக்கு கிடைக்கக்கூடியது என்னன்னு சொன்னா மகிழ்ச்சி. சிறப்பு சிறப்பு, மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சிக்காகத்தான் நாம புகழை தேடுவதும், பாராட்டுதலை தேடுவதும், சாதிக்க வேண்டும் நினைப்பதும் எல்லாமே வந்து மகிழ்ச்சிக்காக. ஆக மகிழ்ச்சியா வாழணும். மனிதர்கள் வந்து ஒவ்வொருவரும் விரும்புவது மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். யாராவது கஷ்டப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புவார்களா? சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். அதுதானே? அதுதான் வாழ்க்கையினுடைய தேவை. மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். அப்படி எல்லாரும் மகிழ்ச்சியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமா? ஒருத்தர் வந்து ஒரு ஈஸி சேர்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு சுகமா படுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சேர், ஒரு நாற்காலி. அதுல ஒருத்தர் படுத்திருக்காரு. அவர்கிட்ட வந்த ஒருத்தர், என்னங்க படுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேக்குறாரு. வேற என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்றாரு. வேலைக்கு போலாம்ல, வேலைக்கு போய் காசு பணம் சம்பாதிக்கலாம்ல, காசு பணம் சம்பாரிச்சு சொத்து சுகம் வாங்கலாம்ல, சொத்து சுகம் வாங்கி சந்தோஷமா இருக்கலாம்ல, சந்தோஷமா இருந்து ஒரு ஈஸி சேர்ல படுத்துட்டு தூங்கலாம்ல. அதைத்தானே இப்ப பண்ணிட்டு இருக்கிறேன், அதைத்தானே இப்ப பண்ணிட்டு இருக்கிறேன். வேலை செஞ்சு சம்பாரிச்சு சொத்து சுகம் வாங்கி அதுக்கு பிறகு வந்து ஈஸி சேர்ல உட்கார்ந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கு இப்பவே அதை என்ன செஞ்சுட்டு இருக்கேன் இது அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆக மகிழ்ச்சி இப்படி இருந்தா போதுமா? இந்த மகிழ்ச்சி போதுமா? இதுவும் மகிழ்ச்சி தானே. நம்ம தேடுவது புகழ், சாதனை, இது எல்லாமே வந்து நம்ம மகிழ்ச்சிக்காகத்தானே சொல்றோம். அந்த மகிழ்ச்சி அவருக்கு அப்படியே கிடைச்சதுங்கிறார். எப்படி கிடைச்சிருது? எதுவும் செய்யாம எதையும் சாதிக்காமையே மகிழ்ச்சி கிடைக்குதுங்கிறாரு. அதுவே போதும் இல்லையா? அப்படியே போதுமா? சொல்லு மகிலேஷ் பிரபு, என்ன சொல்ற? அது போதுமா? எதுவும் செய்ய வேண்டாம், சும்மா இருப்பதே சுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா இருப்பதே சுகம். ஆனா சும்மா இருக்க முடியுமா? சும்மா இருக்கிறது கஷ்டம். சரி, அது வந்து அந்த மகிழ்ச்சியில வந்து என்ன மகிழ்ச்சியா இருக்கலாம். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் மகிழ்ச்சியா இருக்கலாம், ஈஸி சேர்ல படுத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம். ஆனா அதனால மற்றவர்களுக்கு என்ன பயன்? மற்றவர்களுக்கு என்ன பயன்? யாராவது பாராட்டுவார்கள் அவரை? ஆஹா, என்ன மனுஷன்யா, நல்லா அருமையா சுகமா ஈஸி சேர்ல படுத்துக்கிட்டு தூங்கிட்டு இருக்காரு ஐயா, இவரல்லவா மனிதர் அப்படின்னு பாராட்டுவாங்களா? அப்படியே பாராட்டுவாங்க? அப்படி யாரும் பாராட்ட மாட்டாங்க. ஏதாவது செஞ்சு அதுல சாதிச்சாதான், அதுல வெற்றி பெற்றாதான் புகழ்வாங்க, பாராட்டுவாங்க. ஆக புகழ்வதற்கும் பாராட்டுவதற்கும் சும்மா இருந்தா முடியாது. நாம் எதையாவது செய்யணும். ஆக நல்லது செய்யணும், மக்கள் பாராட்டும்படியாக நல்லது செய்யணும். மண் பயனுற வேண்டும்னு சொல்லி ஒரு தலைப்பு கொடுத்தோம். அது மண்ணை வந்து காப்பாற்றணும், மண்ணை பாதுகாக்கணுங்கிறதுக்காக அல்ல அந்த தலைப்பு. மண் பயனுற வேண்டும் என்றால் மண் பயன்படும்படி நாம் வாழ வேண்டும். நாம் வாழ வேண்டும். மண் பயன்பட வாழணும்னா மண்ணுன்னா வெறும் மண்ணு இல்ல, மக்கள், மண்ணில் வாழ்கின்ற மக்கள் எல்லோரும் நல்லபடியாக வாழ வேண்டும். அதுக்கு நாமும் ஏதாவது செய்ய வேண்டும் அப்படிங்கிறது அந்த தலைப்புக்கான பொருள். மண் பயனுற வாழ வேண்டுங்கிறது தான் மண் பயனுற வேண்டும் சொல்றது. ஆக மண்ணில் உள்ளவர்கள், மனிதர்கள் அல்லது உயிரினங்கள்
உயிரினங்களையும் முடிஞ்சா செஞ்சுங்க. ஜீவகாருண்யம்லாம் சொல்றாங்க. எல்லாரும் மீதும் அன்பு காட்டுங்கள்னு சொல்றாங்க. அது போல குறைந்தபட்சம் நம்ம மனிதர்களையாவது எடுத்துக்கொள்வோம். அந்த மனிதர்களுக்காவது நாம் அன்பு காட்டி, மனித நேயம் காட்டி, எல்லோரும் நல்லபடியாக வாழ்வதற்கான வாழ்நிலையை உருவாக்குவோம். அதுதான் மண் பயனுற வேண்டும். மண் பயனுற நாம் வாழ வேண்டும் என்ற பொருள் அது. சரி, இயற்கையை பாதுகாக்கிறதும் ஒரு அவசியமான ஒன்றுதான், தவறென்று சொல்வதற்கில்லை. இயற்கையை இன்று நாம் சீரழித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. அது மனிதர்களையும் சீரழிக்கும். ஆக மனித வாழ்க்கையில் இயற்கையை பாதுகாக்க வேண்டியதும் ஒரு அவசியமான ஒன்றுதான். ஆக மண் பயனுற வாழ வேண்டும். ஆக அதுபோல நாம் மனிதர்களுக்கு நல்லது செய்து வாழ வேண்டும். இதுதான் சாதனைக்கான தேவை, சாதிப்பதற்கான தேவை. சரி, இந்த போன்ற சாதனையை நாம் வாழ்க்கையில் செய்ய முடியுமா? நாம் செய்ய முடியாதா அப்படி கேட்போம். முடியுமாங்கிறத விட முடியாதா? நீங்களும் சாதிக்கலாம், ஒவ்வொருவரும் சாதிக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்முடைய கான்செப்ட். ஆக ஒவ்வொருவரும் சாதிக்கணும், சாதிக்க முடியும். அதனால சாதிக்கிறதுக்கு என்ன தேவை? நீங்க பள்ளிக்கூடங்களுக்கு செல்கிறீர்கள். பள்ளிக்கூடங்களிலிருந்து நீங்கள் என்ன பெற வேண்டும்? நீங்கள் பெற வேண்டிய ஒரு 4 செல்வங்கள் இருக்கிறது. கல்வி நிலையங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் பெற வேண்டிய 4 செல்வங்கள், அல்லது கல்வி நிலையத்தில் உங்களுக்கு தரப்பட வேண்டிய 4 செல்வங்கள் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மகிலேஸ்வரவ் மட்டும்தான் பேசுறாங்க, மற்றவங்க எல்லாம் பேசலாமே. மாணவர்கள் சிந்தனா பேசலாம், காவியா பேசலாம், நிலாசிரி பேசலாம், சுபலட்சுமி பேசலாம், கீர்த்திகா பேசலாம். எல்லாரும் பேசினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். செவிச்செல்வம். செவிச்செல்வம், செவிச்செல்வம். சரிம்மா, அடுத்து கல்வி செல்வம். கல்வி செல்வம். அதான் கல்வி நிலையத்துக்கு போனதே கல்வி செல்வம் தானே. இந்த கல்வி செல்வத்துக்குள்ள என்னென்னலாம் வரும்னு சொல்லுங்க. ஒழுக்கம். ஒழுக்கம், சிறப்பு. அடுத்து சிறப்பு தான். ஒழுக்கம் தேவையா? ஒழுக்கம் தேவையா, தேவையில்லையா? கண்டிப்பா தேவைங்கய்யா. கண்டிப்பாக தேவை. நல்லது. அடுத்தது இன்னும் 4 செல்வங்கள் சொன்னேன் குறிப்பா. 4 செல்வங்கள்ல பெரியோரை மதித்தல். அது எல்லாம் ஒழுக்கத்துல வந்துடும். உதவி செய்தல். ஒழுக்கம் என்பதற்குள்ள பல கூறுகள் வந்துடும். அதுல நீங்க சொல்லக்கூடியது வந்துடும். உதவி செய்தல் ஐயா. அதுவும் ஒழுக்கம். எப்படி ஒழுக வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பது ஒழுக்கம். அதுக்குள்ள நீங்க சொல்லக்கூடிய பல விஷயங்கள் வந்துடும். அது இல்லாம இன்னும் 3 இருக்கு. ஒரு கல்வியினால் நீங்கள் பெற வேண்டிய 4 செல்வங்கள். அதில் 1 சொல்லிட்டீங்க, 3 இருக்குன்னு அப்படியே சொல்லுங்க. பாரத், நீங்க தான் சொல்றீங்களா? ஆசிரியர், நீங்க தினம் கல்வி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு நிச்சயமா தெரியும். தலைமை பண்பு சார். தலைமை பண்பு, அதுவும் கூட பண்புக்குள்ள வந்துருது. ஒழுக்கத்துக்குள்ளேயே கொண்டு வந்துடலாம். சரி, அது ஒரு இடத்துல ஒழுக்கத்தில் இல்ல, அது ஒரு இடத்துல வருது. நீங்க சொல்லக்கூடியது ஏற்றுக்கொள்ளலாம். அது இன்னும் கொஞ்சம் நீங்க இன்னும் கொஞ்சம் சொல்லலாம். அது தலைமை பண்பு இல்ல, இன்னும் சில விஷயங்களையும் சேர்த்து ஒட்டுமொத்தமா சொல்லலாம். திறமை, அருமை. திறமை, அருமை. அடுத்து நாம கத்துக்கிறத பிறருக்கு சொல்லி கொடுக்கணும் ஐயா. அது சரி, பிறருக்கு உதவியாக இருக்க வேண்டும். அது ஒழுக்கக்கூறுல சேர்ந்துருது. அது ஒழுக்கத்துக்குள் வந்து விடுகிறது. சரி, நான் சொல்லி விடுகிறேன், ரொம்ப நேரம் எடுத்துக்க வேண்டாம். அது முதலில் கல்வி நிலையத்தில் நீங்கள் பெற வேண்டியது என்னன்னு சொன்னா, அறிவு. என்னது? அறிவு. அதுக்காகத்தான் நீங்க கல்வி நிலையத்துக்கு போறீங்க. அறிவுங்கிறது நம்முடைய முன்னோர்கள் காலகாலமா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தி வச்சது ஒட்டுமொத்தமா நமக்கு தர்றாங்க. அதை வழி வழியா வந்துகிட்டு இருக்கிறத நம்ம கிட்ட கடத்துறாங்க. அவங்க பெற்றிருந்த அறிவை நம்ம கிட்ட கைமாத்தி கொடுக்குறாங்க. ஆக அந்த அறிவு என்பது வேண்டும். அது நீங்க எந்த கல்வி எதை சார்ந்து எந்த பிரிவு சார்ந்து படிக்கிறீங்களோ அதை பற்றிய அறிவு ரொம்ப நீங்க சிறப்பாக பெற வேண்டும். ஆக அறிவு என்பது முதல் தேவை, முதல் செல்வம். நீங்க கல்வி நிலையத்தில் சென்று பெறக்கூடியதில் முதல் செல்வம் எது என்று சொன்னால் அறிவு. அந்த அறிவை பெறுவதில் அதுக்காகத்தான் முக்கியமா போறோம். அதுக்குத்தான் முக்கியமா கவனம் செலுத்துறாங்க இப்ப கல்வி நிலையங்களில். மற்றெல்லாம் விட்டுறாங்க. நீங்க மார்க் வாங்க 100 மார்க் வாங்க அப்படின்னு போட்டு நம்புறாங்க. அப்பதான் நீட்டுல போய் இப்ப எழுத முடியும்னு சொல்லி, டாக்டர் ஆக முடியும்னு சொல்லி எல்லாரும் கனவா காண்றாங்க. ஆக கல்வி, இந்த கல்விக்கு தான் அடையாளமா தான் மதிப்பெண் வச்சிருக்காங்க. நீங்க பெறக்கூடிய அறிவு, அதுதான் தெரிஞ்சுக்க முடியுது. அறிவை உங்களுடைய மார்க்கில் இருந்தா தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லிட்டு படின்னு சொல்லி நிர்பந்தப்படுத்துறாங்க.
ஆனா நீட்டுக்கு அப்பாலும் நிறைய இருக்கிறது. நீட்டை மட்டும் படிக்கணும்னு நினைக்க வேண்டாம். இன்னும் நிறைய இருக்கு. பொறியியல் இருக்கு, ஆசிரியரா போகலாம், வழக்கறிஞர் ஆகலாம், அதிகாரிகள் அறிவியல் அறிஞர்கள்லாம் ஆகலாம், என்னென்னமோ இருக்கு. நீங்க வந்து முன்னேறுவதற்கு, சாதிப்பதற்கு எத்தனையோ வகைகள், எத்தனையோ விதங்களில் செய்யலாம். ஆக ஒரு கதவை மூடினாலும் 1000 கதவுகள் திறந்திருக்கான். அதனால ஒரு கதவு முடிச்சுனால நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி யாரும் இடிஞ்சு போக வேண்டாம். இன்னைக்கெல்லாம் தவறான முடிவுக்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க மாணவர்கள். அதெல்லாம் தேவையில்லை. ஆக வந்து நமக்கு நிறைய கதவுகள் திறக்க இருக்கு. அதனால வந்து ஏதோ ஒரு நமக்கு, நம்முடைய அறிவுக்கு, நம்முடைய திறமைக்கு, நம்முடைய ஆற்றலுக்கு தகுந்த மாதிரி நம்ம முன்னேறலாம். அதனால நீங்க அந்த மாதிரி எல்லாம் மன வருத்தங்கள், மன தளர்வுகள்லாம் இருக்கக்கூடாது. நான் இப்போ சொன்னதுல 3 செல்வங்களை இப்ப 2 செல்வங்களை நானே சொல்லிட்டேன். என்ன சொன்னேன்? அறிவோட பேச்சோட பேச்சா சொன்னேன். கவனிச்சிங்களா யாராவது? அறிவு, ஆற்றல், திறமை, ஒழுக்கம். இதுதான் அந்த 4 செல்வம். அறிவு, ஆற்றல், திறமை, ஒழுக்கம். இது வந்து கல்வி நிலையத்துல மட்டும் இல்ல, வீடு கல்வி நிலையம் தான். ஆக சமுதாயத்துல எங்க இருந்தாலும் சரி, இந்த 4 செல்வங்கள் மாணவர்கள் பெற வேண்டியது. ஆக அறிவு வேண்டும். அடுத்து வந்து ஆற்றல் வேண்டும். தலைமை பண்புலாம் சொன்னார் இல்லையா பாரத்? அதெல்லாம் அந்த தலைமை பண்பெல்லாம் வரக்கூடியது வந்து ஆற்றல். ஒருத்தருக்கு என்ன ஆற்றல்லாம் வேணும்? மனம் தளராத ஆற்றலே முதல்ல வேணும். ஆக இந்த பர்சனாலிட்டி, ஆளுமைன்னு சொல்லுவாங்க. ஒருவருக்கு இருக்க வேண்டிய ஆளுமையை எல்லாம் வழங்குவதுதான் ஆற்றல். அந்த ஆற்றல் இருந்தால்தான் சக்தி. ஆற்றல் சக்தின்னு சொன்னா கொஞ்சம் விளக்குற மாதிரி இருக்கும். சக்தி உடம்புல சத்து இருந்தா தான் வேலை செய்ய முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே போல மனதிலும் சக்தி இருந்தால்தான் நாம் வாழ்க்கையில் விடாமுயற்சியோடு பாடுபடுவதற்கு வழிவகை ஏற்படும். ஆக அது வந்து ஆற்றல். திறமை என்ன? இப்பெல்லாம் நீங்க பேசுனீங்க, எழுதுனீங்க, கவிதையெல்லாம் வாசிச்சீங்க இல்லையா? இதெல்லாம் திறமை. நீங்கெல்லாம் விளையாட்டில எல்லாம் கலந்துக்குவீங்க, ஓடுவீங்க, கபடி விளையாடுவீங்க, கிரிக்கெட் விளையாடுவீங்க. இது போன்றதெல்லாம் திறமை. ஆற்றல், திறமை. இதெல்லாம் வந்து கல்வி நிலையத்தில் நீங்க பெற வேண்டியது. அப்புறம் ஒழுக்கம். பல ஒழுக்கங்களை சொன்னீங்க, ஏற்கனவே சொன்னீங்க. பெற்றோர்களை மதிக்கணும், பெரியோர்களை மதிக்கணும், மற்றவர்களுக்கு உதவி செய்யணும், நல்லது செய்யணும், 4 பேர்த்துக்கு உதவியா வாழணும்னு சொல்ற போன்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒழுக்கம். அது ஒழுக்கம். ஆக இந்த 4 செல்வங்களை நீங்கள் பெற வேண்டும். அடுத்தது என்ன? செல்வங்களுக்கு பிறகு நம்ம வர வேண்டியது 4 பண்புகள். அந்த 4 பண்புகள் உங்களுக்கு வேணும். 4 இல்ல 5 பண்புகள் வேண்டும். அந்த என்ன 5 பண்புகள்? அப்பதான் நீங்க சாதிக்க முடியும். இந்த செல்வமெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இந்த பண்புகளுக்குள்ளாக பயணிச்சாதான் அது வந்து சாதனைக்கு இட்டு செல்லும். ஆக செல்வம் வேண்டும். அந்த செல்வத்தை ஒரு சாதனையாக மாற்றுவதற்கு, சாதனைக்குள் கொண்டு வருவதற்கு உங்களுக்கு இந்த பண்புகள் எல்லாம் வேண்டும். அந்த பண்புகள் தான் சொல்ல போனா என்னென்ன சொல்லலாம்? 5 இருக்கு. அது அறிவு, ஒழுக்கம், அதெல்லாம் தன்னம்பிக்கை, உங்களுடைய செல்வத்துல கருணை. செல்வத்துக்குள்ள வந்துடுச்சுமா, செல்வம் முடிஞ்சு போச்சு. இப்ப வந்து பண்புகளுக்கு வந்துட்டோம். சரிங்க. பண்புகள் சொல்லும்போது நீங்க வந்து பிறருக்கு உதவும் செயல்கள், உங்களுடைய செயல்கள்னு சொல்லலாம், பண்புகள்னு சொல்லலாம். அதாவது தன்னம்பிக்கைன்னு சொல்றாங்க இல்லையா? தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, கடின பொறுமை. ஐயா பொறுமை. பொறுமை. சரி. பணிவு, அன்பா? பணிவு. பணிவு. சரி சரி, நான் சொல்லிடுறேன். எனக்கு தெரியக்கூடியது சொல்லிடுறேன். உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்புறம் சொல்லுங்க. ஆச்சா? இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, 5 பண்புகள் சொல்லும்போது தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, கடின உழைப்பு, அப்புறம் அன்பு, அடுத்தது அறம். இந்த 5 வேணும். இந்த 5 இருந்தா தான் உங்களுடைய செல்வம் சிறப்பாக செலவழிந்து உங்களுக்கு சாதனையை சாதிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். ஒருத்தர் சாதிக்கணும்னா முதல்ல வந்து தன்னம்பிக்கை வேண்டும். தன்னம்பிக்கை இல்லைன்னா எந்த சாதனையும் நடக்காது. அதே போல விடாமுயற்சி, அதே போல கடின உழைப்பு, அதே போல இது எல்லாம் பண்ணாலும் கூட அந்த வாழ்க்கையில வந்து சாதனையின் பயனா ஒரு மகிழ்ச்சியும் பாராட்டும் கிடைக்குன்னு சொன்னா உங்களுக்கு அன்பும் அற உணர்வும் தேவை. ஆக அன்பும் அறமும் கடைசியில சொல்லியிருந்தாலும் அதுதான் ரொம்ப முக்கியமானது. அந்த அன்பும் அறமும் இருந்தால்தான் இந்த உலகமே நல்லா இருக்க முடியும், நாமளும் நல்லா இருக்க முடியும். ஆக அதுவும் சேர்ந்ததுதான். ஆக இப்ப வந்து இப்ப தன்னம்பிக்கைன்னு சொல்றோம். தன்னம்பிக்கைனா என்ன? என்னால் முடியும். என்னால் முடியும், உன்னால் முடியும் தம்பி தம்பி,
உனக்குள் இருக்கு உன்னை நம்பி தோலை உயர்த்து தூங்கி விழும் நாட்டை நிமிர்த்து எதையும் தாங்கும் இதயம் கண்டேன் அப்படின்னு பாடலாமா? சரி, எதையும் முடியுங்கிறது உன்னால் முடியும் தம்பிங்கிறது எல்லாமே வந்து தன்னம்பிக்கை. இந்த தன்னம்பிக்கைக்கு ஒருத்தரை நம்ம உதாரணமா சொல்லலாம். யார் சொல்லலாம்? யார் தன்னம்பிக்கை நாயகன்? எல்லாரும் தன்னம்பிக்கை தான் சாதிக்கிறீங்க, எல்லாரும் தன்னம்பிக்கை நாயகர்கள் தான். ஆனா ரொம்ப சிறப்பா ஒருத்தர் சொல்லுவாங்க. அப்படி யார் உங்களுக்கு நினைவுக்கு வர்றாங்க? தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படின்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ம். தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் என்ன செஞ்சிருக்காரு? பல்ப பலமுறை கண்டுபிடிச்சு தோல்வி திரும்ப திரும்ப வெற்றி அடைஞ்சவர் தான் தாமஸ் ஆல்வா எடிசன். திரும்ப திரும்ப வெற்றி அடைந்தவர். ஆமா. சுபலட்சுமியா? ஓகே. தோல்வியிலும் வெற்றி. சரி, நல்லது. தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான பொருட்களை கண்டுபிடித்தார். அறிவியல் பொருட்களை கண்டுபிடித்தார். அவர் வந்து அவர் ஏன் தன்னம்பிக்கைன்னு சொல்றாங்கன்னு சொல்றோமா, தன்னம்பிக்கை நாயகனா சொல்றாங்கன்னு சொன்னா, அவர் பள்ளிக்கூடத்துல படிக்கல. பள்ளிக்கூடத்துல அவர் வந்து பள்ளிக்கூடத்துல இருந்து விரட்டிட்டாங்க. இவருக்கு மூளை வளர்ச்சி இல்ல, இந்த பையனால படிக்க முடியல, இவனுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறது வீண், அதனால இவருக்கு படிப்பு சொல்ல எங்களால முடியாது, சொல்லிக் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஆக பள்ளிக்கூடத்தில் படிக்காத மாணவர். அப்புறம் எங்க படிச்சார் அவரு? அவர் வீட்டிலேயே படிச்சார். வீட்டுல எப்படி படிச்சாரு? வாத்தியார்களுக்கெல்லாம் தெரியும். வீட்டுல எப்படி படிச்சாரு? எங்க அம்மா ஒரு டீச்சர், அம்மா ஒரு ஆசிரியை, அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அவங்க வந்து என்னுடைய பையன் நல்லா படிப்பான், நல்ல அறிவு உள்ளவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் நம்பிக்கையோடு அவர்கள் சொல்லி கொடுத்தார்கள். அதுல வந்து சற்று படித்து கொஞ்சம் கொஞ்சம் படித்து அப்புறம் நூலகத்துக்கு அவராகவே சென்று படிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்தார். அப்புறம் நூலகத்துல சென்று ஆயிரக்கணக்கான புத்தகங்களை படித்து கொண்டே இருந்தார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு விஞ்ஞானி ஆனார், அறிவியல் அறிஞர் ஆனார். அந்த அறிவியல் அறிஞர் ஆயிட்டான ஒரே நாள்ல ஒரு 1000 பொருட்களை கண்டுபிடிக்கல. ஆயிரக்கணக்கான முறைகள் ஒவ்வொரு பொருளை கண்டுபிடிப்பிலும் தோல்வி அடைந்து அதனை கடந்து தான் அவர் வந்து ஒவ்வொரு பொருளையும் கண்டுபிடித்தார். அவர் கண்டுபிடித்த மிக முக்கியமான ஒரு விஞ்ஞான பொருள், அறிவியல் பொருள் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? மின் விளக்கு. மின் விளக்கு. அருமை அருமை. ஆக அவர் கொடுத்த மின் விளக்குல தான் இன்னைக்கு உலகமே ஒளி விட்டு மின்னிக் கொண்டிருக்கிறது, ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. ஆக தாமஸ் ஆல்வா எடிசனுடைய தன்னம்பிக்கை தான் ஒளி விளக்காக உலகம் முழுவதும் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. ஆக அப்படி தன்னம்பிக்கை நாயகனை எல்லாம் நாம் படித்து பார்த்து தெரிந்து அவரை போல நாமும் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை, ஒரு ஊக்கத்தை மனதுக்குள் அடைய வேண்டும். அதை அடுத்தது விடாமுயற்சி. விடாமுயற்சி என்று சொன்னால் ராபர்ட் புரூஸ் என்பவரை சொல்வார்கள். ராபர்ட் புரூஸை பத்தி கேள்விப்பட்டீங்களா? ராபர்ட் புரூஸ் கேள்விப்படல? சரி, சொல்லிடுறேன். ராபர்ட் புரூஸ் என்பவர் ஸ்காட்லாந்து நாட்டினுடைய போர் வீரர். அவர் போர் வீரர் இருந்து அப்புறம் நாட்டினுடைய தலைவரானவர். அவர் தான் ஸ்காட்லாந்து நாட்டுக்கு விடுதலை தேடி தந்தவர். அவர் ஏன் விடாமுயற்சி நாயகனாக சொல்கிறார்கள் என்றால், அவர் பலமுறை தோல்வி அடைந்தார். அவருடைய போரில் அவர் பலமுறை தோல்வி அடைந்தார். தோல்வி அடைந்த பிறகு ஒரு 13 முறை தோல்வி அடைந்த பிறகு ஒரு குகையில் சென்று படுத்திருக்கிறார். அப்போது அந்த குகையின் மேலே வந்து குகைக்குள்ள அவர் படுத்திருக்க இடத்துக்கு மேலே ஒரு சிலந்தி பூச்சி தொடர்ந்து வலை பின்னிக்கொண்டே இருக்கிறது. அந்த வலைப்பின்னலில் அதுவும் தோற்றுக்கொண்டே இருக்கிறது அந்த சிலந்தி பூச்சி. கடைசியாக ஒரு 14வது முறை அது வந்து முயற்சி பண்ணி அந்த வலையை பின்னி முடித்து விடுகிறது. அதை பார்த்த பிறகு இன்னும் ஒரு முறை முயற்சி செய்வோம் என்று மறுபடியும் படைகளை திரட்டி சென்று போரிட்டு வென்று நாட்டை சுதந்திரமடைய செய்தார் என்பது வரலாறு. ஆக அதனால் வந்து விடாமுயற்சிக்கு ராபர்ட் புரூஸை சொல்வது வழக்கம். அடுத்தது தன்னம்பிக்கையாச்சு, விடாமுயற்சியாச்சு. கடின உழைப்பு என்றால் யாரை சொல்லலாம்? சோர்ந்து போயிட்டீங்க போல இருக்கு எல்லாருமே. இன்னும் அடிவர்கள் முடிவு கொண்டு வந்தாங்களான்னு தெரியல. சரி, சொல்லிடுவோம், கொஞ்ச நேரம் தான். ஆக விடாமுயற்சி, கடின உழைப்புக்கு தசரத் மான்சி சொல்லுவாங்க. அவர் வந்து ஒரு மலையை வெட்டி ஒரு 10-20 வருடங்களா மலையை வெட்டி கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி அது ஒரு பாதையை அமைத்தார்.
அந்த அவர் மலை கிராமம், அந்த கிராமத்தில் இருந்து நகரத்துக்கு செல்வதற்கு சுற்றி கொண்டு சென்றால் ஒரு 20 கிலோமீட்டர் போக வேண்டிய நிலை இருந்ததுனால அதை விரைவில் கொண்டு போகணும், ஒரு 2-3 கிலோமீட்டருக்குள்ள போகணுங்கிறதுக்காக அந்த மலையையே வெட்டி சாய்த்து அதுல வந்து ஒரு பாதை அமைத்தார். அது ஏன் செய்தார்னு சொன்னா, அவருடைய மனைவி வந்து பிரசவமா முழுகாம இருக்கும்போது அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முடியாமல் இறந்து விட்டார். அந்த ஒரு அந்த பாதை வசதி இல்லாதனால் தன்னுடைய மனைவியை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விட்டதே என்ற வருத்தத்தில், இது போன்று இந்த ஊரில் இருக்கக்கூடிய எந்த பெண்மணியும் இனிமேல் இறந்துவிடக் கூடாது என்பதற்காக அந்த மனதில் வைராக்கியம் வைத்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கடினமாக பாடுபட்டு அந்த பாதை அமைத்தார். அதனால வந்து அவரை வந்து ஒரு கடின உழைப்புக்கு ஒரு உதாரணமாக சொல்வார்கள், தசரத் மான்சிங். அடுத்தது வந்து அன்பு, அறம் சொன்னேன். அன்புனா யார சொல்லலாம்? அன்புக்கு உதாரணம் அன்னை தெரசா. மிக அருமை. அன்னை தெரசா அன்புக்கு உதாரணமா காட்டும் போது எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன தெரியுமா? அன்னை தெரசா வந்து மாணவர்களுக்காக தன்னுடைய நோயாளிகளுக்காக அல்லது மாணவர்களுக்காக, இப்படி மாணவர்களுக்குன்னு வச்சுக்கலாம், அது மாணவர்களுக்காக ஒரு உதவி கேட்டு போறாங்க. ஒரு உதவி கேட்டு போகும்போது ஒரு கடை வீதியில் போகும்போது கடைக்காரரிடம் உதவி கேட்கிறார். அவர் வந்து உங்களுக்கு இதே வேலையா போச்சுன்னு சொல்லி காரி எச்சிலை துப்பி விடுகிறார். அந்த அம்மா அதை கையில இப்படி தொடச்சி எடுத்துக்கிட்டு, இதை நான் வச்சுக்கிறேங்க ஐயா, இதை நான் வச்சுக்கிறேன், எங்க மாணவர்களுக்காக கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. எப்படி கேட்கிறாங்க? இதை நான் வச்சுக்கிறேன், எங்க மாணவர்களுக்காக கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படி அவர் செயல்பட்டதை பார்த்து வெக்கி போய் விடுகிறார் அந்த மனிதர். அந்த கடைக்காரர் வந்து வெக்கப்பட்டு போகிறார். இவ்வளவு தூரம் செஞ்சு கூட இந்த பெண்மணி இப்படி வந்து ஒரு பொறுமையா ஒரு சகித்து கொண்டு செய்கிறார்களேன்னு சொல்லி அப்படியே அள்ளி கொடுத்தாராம் காசை, வச்சுக்கணுமா அப்படின்னு சொல்லி. ஆக அது போல அன்பு, அவருடைய அந்த அம்மாவுடைய மனசுல வந்து இருக்கக்கூடிய அன்பு, அந்த மனித நேயம், அது அவங்களுக்கு அவ்வளவு பொறுமையையும் அவ்வளவு சகிப்புத்தன்மையையும் வழங்கி இருக்கிறது. அதுதான் அதனுடைய கொடை, அன்பினுடைய சிறப்பு. அதனால அந்த அன்பு உடையோர் மேலோர், அன்பு நிறைய உடையோர் மேலோர். அது மேலோர் ஆவத காரணம் அந்த அன்பினால் வரக்கூடிய நல்ல பண்பு. ஆக அன்னை தெரசாவை நம்ம அன்புக்கு சொல்லலாம். அடுத்தது அறம். அறம் என்றால் மகாத்மா காந்தியை சொல்லலாம். அன்பும் அறமும் ரெண்டும் ஒண்ணுதான் கிட்டத்தட்ட. அன்பு என்னன்னு சொன்னா நம்ம பத்தி நம்முடைய வீட்டுல இருக்கவங்களுக்காக நம்ம காட்டக்கூடியது அன்பு. பாசம், நேசம், காதல், நட்பு, இதெல்லாம் சின்ன இந்த மாதிரியான அன்புங்கிறது இருக்கக்கூடிய இதை வந்து அன்புன்னு சொல்லலாம். அதெல்லாம் சிற்றன்பு என்று சொல்வார்கள். அப்ப பேரன்பு என்ன? பேரன்பு தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நல்லா வாழணும், எல்லோரும் நன்றாக வாழ வேண்டும். அப்படி நினைக்கும் போது யாருக்கும் துன்பம் செய்யாம நாம் இருக்கணும் இல்லையா? இப்ப நம்ம வந்து வாழணும், அடுத்தது துன்பம் இல்லாம இருக்குங்கும் போது சில நெறிமுறைகளை நாம் வகுத்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அது ஒழுக்க நெறிகளை வகுத்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இதை செஞ்சோம்னா இன்னும் மற்றவர்களுக்கு துன்பம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சில செயல்களை நாம் தடுத்துக் கொள்ள வேண்டியது நேரும். ஆக நம் விருப்பப்படி எது வேணாலும் செய்யலாம் என்று இருக்க முடியாது. ஆகவே நமக்கும் மற்றவர்களுக்குமான ஒரு சில இடையில வந்து சில வந்து விதிமுறைகளை ஏற்படுத்த வேண்டிய தேவை ஏற்படுது அல்லவா? அதுதான் அந்த கொள்கைகள் தான், அந்த நெறிமுறைகள் தான் அறமாக நம்மிடம் உள்ளது. ஆக அறம் என்பது எல்லோரும் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்கான நெறிமுறைகள். ஆக அந்த நெறிமுறைகளை அறம், அதை வந்து காந்தியடிகள் மிகவும் வாழ்க்கையும் வழிமுறைகளும் எல்லாமே அறத்திற்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். அவர் அன்பும் அறமும் தான் அவருடைய கொள்கை. அவர் வந்து அன்பு வழின்னு சொல்லுவாங்க, அறவழின்னு சொல்லுவாங்க. அவருடைய பாதையே அன்பு வழி அல்லது அறவழி ரெண்டுமே சொல்லுவாங்க. அது வந்து என்னன்னா மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல், அகிம்சை, தீங்கு செய்யாமல் நம்முடைய கொள்கையை, நம்முடைய என்ன கொள்றது, நமக்கு என்ன தேவை என்பதோ, நாட்டுக்கு சுதந்திரம் வேணும்னா சுதந்திரத்தையாக இருந்தாலும் சரி, வேறு எதுவாக இருந்தாலும் நம்ம அன்பான வழியில் அறவழியில் தேடிக்கொள்ள வேண்டும், பெற வேண்டும். அதனால வழியும் அன்பு, வாழ்வும் அன்பு என்று வாழ்ந்தவர் மகாத்மா காந்தி அவர்கள். அந்த அன்புதான் அறமாகிறது. ஆக நம்மளுடைய வாழ்க்கையில் சாதிப்பதற்கு இந்த 5 பண்புகளும் தேவை.
ஆக 4 செல்வங்களும் தேவை, 5 பண்புகளும் தேவை. சரி, இது சாதிப்பதற்கு இதெல்லாம் தேவைங்கிறத சொன்னோம். நம்ம சாதிக்கிறதுக்கு என்ன தடையா இருக்கு, என்ன குறையா இருக்கு, ஏன் நம்மளால சாதிக்க முடியல, மாணவர்கள் ஏன் சாதிக்க முடியவில்லை, மாணவர்கிட்ட என்ன குறைகள்லாம் தெரியுது, மாணவனுடைய முக்கியமான தேவை என்ன, முக்கியமான பணி என்னன்னு சொன்னா நல்ல கல்வி கற்பதுதான், அறிவை பெறுவதுதான். அறிவை பெறுவதில் எல்லோருமே சிறப்பாக இருக்கிறார்களா, எல்லோருமே நல்லபடியாக படிக்க முடியுமா, எல்லோரும் சிறப்பாக வர முடியுமா? ஆக நம்ம கிட்ட இருக்கக்கூடியதுல ஒரு மாணவர்கள் வந்து சாதிக்க முடியாம இருக்க சாதிப்பதற்கு தடையாக இருப்பது ஒரு 10 விஷயங்களை சொல்லலாம். அந்த 10 விஷயங்கள் என்ன தெரியுமா? ஏன்னா நடுவர் தீர்ப்பு சொல்ல தயாராயிட்டா சொல்லுங்க, நினைவுபடுத்துங்க, கேட்டுக்குங்க. ஐயா போன் பண்ணேன், தலைவர் அவர்கள் எடுக்கலையா? இன்னும் டிஸ்கஷன் ஓடுதோ? சரி, நீங்க என்ன டைரக்டா ஒரு வார்த்தை கேட்டுட்டு அப்புறம் உரையாற்றுங்கய்யா. வந்துடுறேன், இந்த சொல்லி முடிச்சிடலாம். அதாவது மாணவர்கள் எதிர்கொள்ளும் முக்கியமான 10 பிரச்சனைகள், 10 பிரச்சனைகள் இருக்கு. இந்த 10 பிரச்சனையை சரி பண்ணிட்டோம்னா நாம சாதிச்சிடலாம், ஒவ்வொருத்தரும் சாதிக்கலாம். அந்த 10 பிரச்சனைகள் என்னங்கிறத வந்துட்டு இன்னைக்கு கோடிட்டு காட்டுறேன். அந்த 10 பிரச்சனைகள் எப்படி தீர்க்கிறது, அதுக்கு என்ன பண்ணணும், என்ன செய்முறை பயிற்சிகள்லாம் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நாம வந்து இனி ஒவ்வொரு வாரமும் பேசுவோம். ஒவ்வொரு வாரமும் உங்களோடு பேசுங்கிறதுக்காகத்தான் இந்த விசை மாணவர்கள் இளைஞர்கள் மையம் சொல்லி உருவாக்கி இருக்கிறோம். மாணவர்கள் இளைஞர் மையம் வந்து மாணவர்கள் எல்லோரையும் சாதனையாளர்களாக உருவாக்க வேண்டும், எல்லோரும் வாழ்வில் உயர வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்பதை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விசை மையம். விசை மையம் என்றால் விடியல் ஸ்டூடெண்ட் அண்ட் யூத் சென்டர் அப்படின்னு அர்த்தம். ஆக விசை மையம் என்பது விடியல் ஸ்டூடெண்ட் யூத், VSY. சரியா? விசை பாரத் கரெக்டா? சரி, அந்த விசை மையத்துல ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை, அநேகமா ஞாயிற்றுக்கிழமை இனிமேல் வந்து ஒரு மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் உங்களோடு பேசக்கூடியதாக இருக்கும். அதுல வந்து இந்த 10 குறைகள் நான் சொல்றேன் இல்லையா, அந்த 10 குறைகளை எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுக்கு அதுல வந்து வழிகாட்டுதல் செய்யப்படும். ஆக 10 குறைகளை என்னன்னு மட்டும் சொல்லிட்டு இன்னைக்கு நான் நிறைவு செய்துக்கிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து நினைவாற்றல் குறைவு, படிப்பதில் மனக்கவனம் குறைவு, படிக்க முடியாம போறது, மதிப்பெண் குறைகிறது, நல்ல மனசுல வாங்கி வச்சுக்க முடியல, படிச்சேன் அப்புறம் எல்லாம் எழுதும்போது மறந்து போச்சு, தேர்வு எழுதும்போது மறந்து போச்சு, வரமாட்டேடுச்சு, ஸ்ட்ரைக் ஆகல அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, அது போன்ற வரக்கூடிய நினைவாற்றல் குறைவு. இந்த நினைவாற்றல் குறைவை எப்படி சரி செய்யறது, அதுக்கு என்ன மாதிரியான பயிற்சிகள்லாம் செய்யறது அப்படிங்கிறது வந்து நாம வந்து அடுத்தடுத்த வாரங்கள்ல பார்க்கலாம். அடுத்தது வந்து தன்னம்பிக்கையின்மை. இந்த தன்னம்பிக்கை பத்தி நாம பேசணும் இல்லையா, அது முக்கியமான பண்புன்னு சொன்னோம். வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு, சாதிப்பதற்கு தன்னம்பிக்கை வேணும். அந்த தன்னம்பிக்கை வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருப்பதில்ல, ஒருத்தர் கூட குறை இருக்குது, ஒரு சிலருக்கு இருக்கிறதே இல்லை, எதுக்கெடுத்தாலும் சோர்ந்து போயிடுவாங்க, அந்த தன்னம்பிக்கையே வராது. நம்மளால முடியுமா, என்ன இது நமக்கெல்லாம் ஆகாதப்பா, நாமெல்லாம் அவ்வளவு பெரிய ஆள் இல்லப்பா, நம்மளால என்ன முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த தன்னம்பிக்கை குறைவுங்கிறது வந்து வரும். அது வந்து அதை எப்படி தீர்க்கிறது, அதுக்கு என்ன பயிற்சிகள்லாம் எடுக்கணும் அப்படிங்கறத நம்ம அடுத்தடுத்த வாரங்கள்ல பார்க்கலாம். அடுத்து தடுமாற்றம் மற்றும் தெளிவு இல்லாமை. அப்படியே தடுமாறிட்டே இருப்பாங்க, ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாது எதுலையுமே. இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, அப்படி போலாமா, இப்படி போலாமா, என்ன செய்யறது, ஏது செய்யறதுன்னு சொல்லிட்டு குழம்பி போய்கிட்டே இருப்பாங்க. அந்த குழப்பமாவே மனசு இருக்கும், மனதில் குழப்பமா இருக்கும். அதை எப்படி குழப்பத்தை நீக்கி ஒரு தெளிவான திட்டமிட்டு வாழ்க்கையை அமைச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் அதை கத்துக்கணும். அதுக்கு வந்து தடுமாற்றம் மற்றும் தெளிவு இல்லாமையே நாம் சரி செய்ய வேண்டும். அடுத்தது என்ன வருது, தொடர்ச்சி இல்லாத ஒழுக்கம். சலிப்பு வந்துடுறது, வாழ்க்கையில சலிப்பு வந்துடுறது. அந்த ஒழுக்கம்ங்கிறது, அதாவது நம்முடைய நடத்தையை வந்து ஒரு ஒழுக்கம் இல்லாத அமைச்சுக்கிட்டு அதனால வாழ்க்கையில சலிப்படைகிறது. இது போன்ற ஒரு குறைபாடு. அடுத்தது அதான் ஒரு தெளிவு சொன்ன, ஏற்கனவே குழப்பம் சொன்னோம், அதே தான் கொஞ்சம் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். தெரிவுகள் எடுப்பதில் குழப்பம், அதான் எதை வந்து தேர்வு செய்யறதுங்கிறதுல குழப்பம்.
அப்புறம் சுய ஒழுங்கின்மை, நேர மேலாண்மை குறைவு. நேரத்தை வந்து சரியா மேலாண்மை செய்ய முடியாது. நேரமே பத்தலைப்பா அப்படின்னு. என்னப்பா செஞ்ச? என்ன செஞ்சுனே தெரியலப்பா. ஆனா நேரம் இல்ல அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த நேர மேலாண்மையை சரி செய்ய முடியாதது. அது அது ஒண்ணு. அடுத்தது வாழ்க்கை இலக்குகள் பற்றிய புரிதல் குறைவு. என்ன நம்ம வாழ்க்கையில சாதிக்க போறோம்? எதை நோக்கி போறோம்? எதை நோக்கி போறோன்னே தெரியாது. இந்த ஆத்துல ஒரு படகு எப்படி தண்ணியோட போயிட்டே இருக்க மாரி, அது மாரி நம்ம வாழ்க்கை போயிட்டே இருக்கு. எங்கெங்கெல்லாம் போகுதோ அப்படி இப்படிலாம் போயிட்டு தான் இருக்கும். அப்படிங்கிற மாரி ஆ ஒரு இலக்கு இல்லாமல் போவது. அப்படித்தான் வாழ்க்கையில வந்து அந்த நீரின் ஓட்டத்துக்கு ஏற்ப தான் போகும். இருந்தாலும் அதுக்குள்ளேயே நம்ம வந்து நம்முடைய சாதனையும் செய்யணும். ஆக நாம என்ன வேணுமோ நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதை நாம் செய்யணும். அத வந்து எப்படி கற்றுக்கொள்வது அப்படிங்கிறது. அதை எப்படி என்ன மாதிரியான பயிற்சிகள் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது. அப்புறம் மன அழுத்தம். மனசுக்குள்ள எப்ப பார்த்தாலும் மன அழுத்தம், பயம், தோல்வி இதெல்லாம் வந்து சேர்ந்துரும். அடுத்தது இது வந்து இந்த பர்சனாலிட்டியே ஆளுமையிலேயே இது ஒரு பெரிய குறைபாடு. அத வந்து சரி செய்யறது. அடுத்தது வந்து தற்கொலை எண்ணங்கள். அதான் மன அழுத்தத்தின் உச்சம் வந்து மனசுக்குள்ள அழுத்திக்கிட்டே இருக்கிறதுடைய உச்சம் தான் தற்கொலைக்கான எண்ணம் வர்றது. ஆக இப்படிப்பட்ட ஒரு 10 விதமான குறைபாடுகள் மாணவர்கள் மத்தியில இருக்கு. இந்த இந்த 10 விதமான குறைபாடுகளையும் வாழ்க்கையில சரி செய்தால்தான், அந்த குறைபாடுகளை நீக்குவதற்கான பயிற்சியும் முயற்சியும் செய்தால்தான் சாதிக்கக்கூடியவர்களாக வர முடியும். ஆக சாதனையாளர்களாக வர முடியும். எல்லாராலும் சாதிக்க முடியும். அந்த சாதனையாளராக வருவதற்கு இது போன்ற குறைபாடுகளை களைய வேண்டும். சரி. அது பற்றி நம்ம அடுத்தடுத்த வாரங்கள்ல பார்க்கலாம். எப்படி ஒவ்வொரு பிரச்சனையா எடுத்துக்கிட்டு, ஒவ்வொரு குறையா எடுத்துக்கிட்டு, அந்த குறையை பற்றி இன்னும் விரிவாக பேசி, அதை வந்து எப்படி சரி செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம். அதுக்கான திட்டமிடுதல் செய்கிறோம். அதை பத்தி பிறகு நாம பேசுவோம். ஆக இந்த அளவில் என்னுடைய இன்றைய நீங்களும் சாதிக்கலாம் என்ற உரையை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். முடிவுகள்